ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலா காந்தாரநீலோத்பலா शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी கைவர்த்தகः கேசவः. நாள்தோறும் பகவத்கீதையில் இந்த தொடரில் அர்ஜுனன் தொடர்ந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்லிட்டு வரான்றதை நம்ம பார்க்குறோம். இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் தான், அதாவது 2வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தில் எப்படி பூவெல்லாம் போட்டு பூஜை செய்ய வேண்டிய குரு பெரியோர்களான பீஷ்மர் எல்லாம் நான் அம்புகள் போட்டு கொலை செய்யறதுன்னு அர்ஜுனன் கேட்குறான் இல்லையா. அடுத்த ஸ்லோகம், குரு நஹத்வா ஹி மஹானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்தகாமாம்ஸ்து குருநிஹைவ புஞ்ஜீய போகான் ருதிரப்ரதிக்தான். இந்த ஸ்லோகத்தில் குருன ஹத்வாஹி மகானுபாவான், மகானுபாவான் பெரியவர்கள், ரொம்ப மரியாதை கொடுக்க வேண்டியவங்க. நஹத்வா எப்படி கொல்ல முடியும், அவங்கள கொல்லறத விட ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷிமபீஹ லோகே, இந்த உலகத்தில் இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறத விட பிச்சை கூட எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீமில் பேசுகிறார் அர்ஜுனன். ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருனி ஹைவ, அர்த்த காமாம்ஸ்து, ஒரு பொருள் மேலே ஆசைக்காக போயிட்டு குருவையே கொலை பண்ணுற அளவுக்கு துணியலாமா அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்கிறார். புஞ்சிய போகான் ருதிர பிரதிக்தான், ருதிரம் அவங்களுடைய ரத்தத்தில், இப்போ அவங்களெல்லாம் கொலை பண்ண பிறகு என்னாகும், கிடைக்கக்கூடிய ராஜ்யமோ பொருளோ எல்லாம் அவங்களுடைய ரத்தத்தில் நனைஞ்சதாக தானே ஆகும். அதை போய் நாங்கள் எப்படி அனுபவிக்கிறது, என்ன தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு அர்ஜுனன் சொல்கிறார். இதில் எப்படி இதுக்கப்புறம் எங்களால் சாப்பிட தோணுமா, இது மூலமாக கிடைக்கக்கூடிய பொருளெல்லாம் அனுபவிக்க தோணுமா, ஏன்னா என்னதான் இருந்தாலும் எங்களுடைய குரு எங்களுடைய பெரியவர்களில் கொலை செய்து அந்த ரத்தத்தில் நனைஞ்சதாக தானே இருக்கும் எதுவுமே, அதை எப்படி நாங்கள் நிம்மதியாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறார். இந்த ஸ்லோகம் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான டியூனில் இருக்கு இல்லையா. இது என்ன அப்படின்னா த்ரிஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்லுவாங்க. பகவத்கீதையில் பெரும்பாலும் இருக்கக்கூடியது அனுஷ்டுப் சந்தஸ். சந்தஸ்னால் மீட்டர், அதாவது எழுத்துக்கணக்கு, ஒவ்வொரு வரியிலையோ எவ்வளோ எழுத்துக்கள் வரணும் அப்படின்னு. அனுஷ்டுப் சந்தஸ்ன்றது அந்த ஸ்லோகத்தை 4ஆக பிரித்தா ஒவ்வொரு பிரிவிலையும் 8 எழுத்துக்கள் இருக்கும், ஆக மொத்தம் 32 எழுத்துக்கள். இது த்ரிஷ்டுப் சந்தஸ்ன்றது ஒரு ஸ்லோகத்தை 4ஆக பிரித்தா ஒவ்வொரு பாகத்திலையும் 13 எழுத்துக்கள் இருக்கும். அதுதான் இந்த த்ரிஷ்டுப் சந்தஸ்ன்றது. ரொம்ப குறைவான நம்பர் தான் இருக்கும் த்ரிஷ்டுப் சந்தஸ்ன்றது, அதனால தான் டிஃப்ரெண்ட் டியூன். இன்னும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை கேட்டுருவோம். குரு நஹத்வா ஹி மஹானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்தகாமாம்ஸ்து குருநிஹைவ புஞ்ஜீய போகான் ருதிரப்ரதிக்தான். இந்த மாதிரி அர்ஜுனன் எப்படி குரு பெரியோர்களெல்லாம் கொலை பண்ணுறதை விட பிச்சை எடுக்கிறதே மேல்னு சொல்லி அவங்கள கொலை செய்து அந்த ரத்தத்தில் நனைஞ்சிருக்கக்கூடிய பொருள்களையோ ராஜ்யத்தையோ எப்படி நாங்கள் அனுபவிக்க முடியும், சாப்பிட முடியும்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்த்துட்டே வருவோம். ஜெய் ஸ்ரீ.